ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போட்லி பட்டன் செய்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆல்ரெடி வந்து போட்லி பட்டன் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கொடுத்துருக்கேன். பர்ஃபெக்டாக வந்து பிகினராக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம குதிரையில் வந்து நம்ம தைக்கும்போது அது ஹெவியாக இருக்கிறதால ஊசி உடையும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒத்த குதிரை வந்து நம்ம மாற்றணும். அந்த ஒத்த குதிரை ரெண்டு சைடுமே வந்து ஒத்த குதிரை இருக்குது. லெஃப்ட்லேயும் இருக்குது, ரைட்லேயும் இருக்குது. நம்மளுக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து குதிரையோட யூசேஜு, அந்த குதிரை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக வந்து குதிரை பற்றி தெரியாதவங்க அங்கே போய் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து நம்ம குதிரை வந்து ரைட் சைடில் வந்து இருக்கிற மாதிரியும் லெஃப்ட் சைடில் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரியும் குதிரையை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த குதிரையில் பட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். போட்லி பட்டன்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அது கழுத்தாக இருந்தாலும் சரி, இல்லை கையில் நம்ம வைக்கிறதா இருந்தாலும் சரி, சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்த கழுத்துலேயோ இல்லை ஸ்லீவ்லேயோ நம்ம வைக்கும்போது ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பட்ஸ் ரெடி பண்ண பட்ஸ் வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு, அந்த குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை பக்கம் வந்து நம்மளுக்கு கிளாத் வரணும். குதிரையில் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த பக்கம் தான் நம்மளுக்கு பட்ஸ் வரணும். நீங்கள் லெஃப்ட் குதிரை யூஸ் பண்ணாலும் சரி, ரைட் குதிரை யூஸ் பண்ணாலும் சரி, எங்கே வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல அந்த பட்ஸு நம்ம அந்த போட்லி ஆகிருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு அது வந்து அந்த பக்கம் வரணும். கிளாத் வந்து நம்மளுக்கு குதிரை பக்கம் இருக்கணும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த குதிரை மாற்றுறதுல ஒரு யூஸுமே இல்லை. அந்த ஊசி இருக்கிற பக்கம் வந்து அந்த கரெக்டாக கிளாத் வச்சுட்டு வெளியே சைடில் வந்து நம்ம வந்து அந்த போட்லி வந்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஊசி மேலே ஏறி இறங்கும்போது அந்த குதிரை வந்து ஹெவியாக ஏறி இறங்கும்போது கட் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு டர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையை பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து அந்த போட்லியோட கிளாத் இருக்கு இல்லையா, அதை இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தள்ளி விடுங்க. தள்ளிட்டு நான் வந்து ஒவ்வொரு பட்ஸும் வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து வைக்கிறேன். அதனால் அந்த போட்லிக்கும் இன்னொரு போட்லிக்கும் 1/2 இன்ச்சு கேப் இருக்கிறதால முன்னாடியே நிறுத்திடுங்க. இந்த மாதிரி நிறுத்திட்டு அடுத்த நீங்கள் 1/2 இன்ச்சில் வந்து அந்த போட்லி பட்டன்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டே வந்துடலாம். அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது வைக்கும்போது போட்லியும் பிடிச்சிக்கணும் விரலில், அதே மாதிரி போட்லிக்குள்ளே ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த கட்டியிருப்போம் இல்லையா போட்லிக்கு ஒரு த்ரெட்டு, அது வந்து உள்ளே சூப்பராக கவராகி நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் போட்லி மட்டும்தான் இருக்கும். உள்ளே அந்த நம்ம கட்டுற கிளாத் கூட நம்மளுக்கு தெரியாது. செம்மையாக ஃபினிஷிங் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம தைச்ச பிறகு பர்ஃபெக்டாக இருக்கும், டைட்டாகவும் நிற்கும். நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் கேப் வந்து மார்க் பண்ணலை. நீங்கள் வந்து எவ்வளோ நெருக்கத்தில் வைக்கிறீங்களோ அந்த நெருக்கத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி நீங்கள் அந்த பட்ஸ் வந்து வச்சுட்டு வாங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்களும் வைங்க. கரெக்டாக சூப்பராக ஃபினிஷிங் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். பெல் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து ஆளுங்கிற சிம்பிள் இருக்கும், அதையும் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.